5வது டெஸ்ட் மேட்சோடைய டே 1ல என்ன நடந்துச்சுன்னா, டே 2ல என்ன நடந்துச்சு, டே 3ல, டே 4, டே 5ல என்ன நடந்துச்சு, இப்படி 5 நாட்களும் ஒன்னா சேர்ந்து நடந்த இந்த டெஸ்ட் மேட்ச்ல ஒவ்வொரு நாளுடைய பிரேக் டவுனை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். டே 1ல அத்தனை பீட்டனு லைன் அண்ட் லென்த் டேஞ்சரஸா போட்டு அவுட் ஸ்விங் இன் ஸ்விங்னு சொல்லி காண்டேத்திட்டு இருந்தாங்க இங்கிலாந்துடைய பவுலர்ஸ். இதுல முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய பென் ஸ்டோக்ஸ் கிடையாது, பிரைடன் கார்சே கிடையாது. அவங்களுடைய செட் பவுலிங் லைனப் கண்டிப்பா அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு சேஞ்ச் ஓவர் ஆகுது. ஓக்ஸ் தான் வந்துட்டு லீட் பண்றாரு. ஸோ கிறிஸ் ஓக்ஸோட சேர்ந்து போடக்கூடியது ஜாஷ் டங் அண்ட் நம்மளுடைய கஸ் அட்கின்சன் வித் ஜேமி ஓவர்டன். இந்த 4 பேர் போடக்கூடிய இந்த டெஸ்ட் மேட்சுடைய பவுலிங் லைனப்ல 4 பேருக்கும் இன் ஸ்விங் கிடைக்குது, அவுட் ஸ்விங் கிடைக்குது. 4 பேருமே லைன் அண்ட் லென்த்தை ரணக்குடூரமா போடுறாங்க. அவ்வளோ தடவை பீட்டுன்னு ஆகுறாங்க நம்மளுடைய இந்தியன் பேட்ஸ்மேன். இப்படிதான் ஆரம்பிக்குது டே 1. இப்போ விக்கெட்டுகள் வேற ஒரு பக்கமா அப்படி அப்படியே போய்கிட்டே இருக்கிற நம்ம ஜெய்ஸ்வாலுடைய அந்த அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து வந்து போடக்கூடிய அந்த வீக்னஸ் இந்த மேட்ச்லையும் திரும்ப எக்ஸ்போஸ் பண்ணி அவரை எல்பிடபிள்யூ ஆக்கி வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அப்படியே ரைட்டா முடிஞ்சுதான் கிளம்புங்க நீங்க அப்படின்னு சொல்லி ஜெய்ஸ்வாலுக்கு மீண்டும் ஒரு எல்பிடபிள்யூ சண்டை. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா KL ராகுல் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு கட் ஷாட்டுக்கு அடிக்க போறாரு. பட் ஆனால் வந்து க்ளோஸ் டு த பாடியா வரப்போக நவுந்துலாம் அடிக்காம அப்படியே கட் பண்ண போக அது வந்துட்டு பிளேட் ஆன் ஆகி போல்ட் ஆயிட்டார் தலைவன். கில் அவர்கள் வந்து துரதிருஷ்டவசமா வந்துட்டு ரன் அவுட் ஆகுறாரு. ஸோ இப்படி வந்துட்டு ஒவ்வொரு விக்கெட்டுகளும் வந்துட்டு தேவையில்லாத விதத்துல விழப்போக இந்திய அணி வந்துட்டு என்னடா விக்கெட்டை த்ரோ பண்றாங்களே வைங்க அப்படின்னு நம்ம வருத்தத்திற்குரிய ஒரு சிச்சுவேஷன் கொண்டு போய் நிப்பாட்டுறோம். அந்த நேரத்துல தான் வந்து குமார் தர்மசேனா இன்னொரு ஒரு குழப்பத்தை கொண்டு வராப்ல. என்ன பண்றாரு குமார் தர்மசேனா அப்படின்னா வந்துட்டு அந்த கான்ட்ரவர்சி பெரிய உச்சமா போச்சுது. நாட் அவுட் அப்படின்றாரு. சரி இங்கிலாந்து பவுலர்ஸ்லாம் அது நாட் அவுட் ஆம்ல வருத்தப்பட்டு இருக்கும்போது இவரில் இப்படின்றாரு. அதாவது வந்துட்டு பேட்டில் பட்டுச்சு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சிக்னல் பண்ணியிருந்தாரு. அது வந்து ஒரு அம்பையரா நீங்க சொல்லணுன்ற அவசியமே இல்லையங்க. எதுக்குன்னு நீங்க சொல்லணும், எதுக்குன்னு அவுட்டு கொடுத்தேங்கிறத நீங்க ஏன் சொல்லணும்? அவங்க கண்டுபிடிச்சிருக்கணும். தேவைப்பட்டா அவங்க டிஆர்எஸ் போவாங்க. அப்ப நீங்க இப்ப இந்த இடத்துல இப்படிங்கும் போது ஓ பேட்ல பட்டுருச்சாண்டா வேணாண்டா வாடா 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 எக்ஸாம்டா அப்படின்னு சொல்லி அவங்க ரிவ்யூ பண்ணாமல் போயிடுவாங்க. அந்த ரிவ்யூ அவங்களுக்கு வேஸ்டா போகாம போயிடும். அப்புறம் அந்த ரிவ்யூவை வேற எப்படியாவது யூஸ் பண்ணுவாங்க. அது யூஸ்ஃபுல்லா அவங்களுக்கு அமைஞ்சு அது வந்து விக்கெட்டா மாறலாம். இப்படி என்ன வேணா நடக்கலாங்க. ஸோ நீங்க எதுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு சொல்றீங்க, ஒரு சீனியர் ஃப்ளோ வருஷமா எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளாக நீங்க இதை பண்ணதான் ரொம்ப தப்புங்கன்னு சொல்லிட்டு பல பேர் வந்து குமார் தர்மசேனா மீது வந்து ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வச்சாங்க. ஸோ இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியா அமைஞ்சு டே 1 வந்து மொத்தத்தில் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. டே 2 பொறுத்த வரைக்கும் ஆகாஷ் தீப் அவர்கள் வந்துட்டு இந்த பென் டக்கெட்டுக்கு கொடுத்த ஒரு சென்ட் ஆஃப் போய் அவருடைய தோல்லெல்லாம் கையை போட்டு ஜாலியா டாட்டா பாய் பாய்லாம் சொன்னது வந்துட்டு எல்லாருமே என்னங்க தேவையில்லாம சீண்டி பார்க்குறாரு, அவர் பாட்டுக்கு சும்மா போறாரு, இதெல்லாம் நமக்கு தேவையா, ஒரு பேட்ஸ்மேன் அப்படிலாம் வந்துட்டு சென்ட் ஆஃப் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சியலா நிறைய பேர் பேசக்கூடிய அளவுக்கு வந்துட்டு ஆச்சு. அதுல என்ன ஒரு சூப்பரான விஷயம்னா KL ராகுல் டக்குன்னு சட்டையை பிடிச்சி இருக்கிறாப்ல இருக்கும், டேய் வா அப்படின்னு. அது வந்து அவருடைய மெச்சூரிட்டியை ப்ரூவ் பண்ணுது, அவருடைய வே ஆஃப் ஹேண்டிலிங்கை ப்ரூவ் பண்ணுது. ஆகாஷ் தீப் ஒரு யங்ஸ்டர் உள்ள வந்திருக்கிறாரு, விக்கெட் கிடைக்கல அடிக்கிறானுங்க அப்படிங்கும் போது அப்படி ஒரு விக்கெட் அவர் அந்த மாதிரி செலிப்ரேட் பண்றாரு. ஸோ அது அவரோட விதம். பட் தோல்ல போய் தொட்டு கை போடும் போது அது வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு கடுப்பு வரலாம். பட் வெண்ட கிட்ட நல்லா ஹேண்டில் பண்ணி இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறது போயிருந்திருக்கலாம். அதை அவர் பாசிட்டிவாக எடுத்துருக்கலாம். இப்படிதான் வந்துட்டு முக்கியமான சம்பவங்கள் ஆரம்பிக்க. அடுத்த என்ன நடக்குது அப்படின்னா ஜோ ரூட்டுக்கும் பிரசித் கிருஷ்ணாவுக்கும் ஒரு மோதல் ஏற்படுது. ஸோ இந்த டே 2 வந்து மோதல்கள் நிறைந்த நாளாக தான் அமையுது. ஏன்னா ஜோ ரூட்டும் பிரசித் கிருஷ்ணாங்கிறது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கான்வர்சேஷன். ஒரு பவுலிங்கை போடுறாரு, அவர் இப்படின்றாரு, அப்புறம் என்னன்றாங்க 2 பேர் நீ வேலையை பார்த்துட்டே நீ போட வேலையை பார்த்து அப்படின்றாரு ஜோ ரூட் இந்த மாதிரி பேசுற ஆளே கிடையாது. இவர் இப்படி பேசணும்னு எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுச்சு. ஜோ ரூட்னு அப்படி ஆளே கிடையாதுப்பா அப்படின்னால வாயை புழக்கிற அளவுக்கு வந்து அவர் லைட்டா கொஞ்சம் ட்ரிகர் ஆனதுலாம் வந்துட்டு ஒரு நல்ல இன்டென்ஸான மேட்சை நம்ம வந்து பார்க்க போறோம். அந்த 5வது டெஸ்ட் மேட்ச் விறுவிறுப்பா போக போகுது, சுறுசுறுப்பா போக போகுதுங்கிறத அன்னைக்கே நமக்கு முடிவு பண்ணி சொல்லிச்சு டே 2ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கான்ட்ரவர்சிகள்லாம் ஒரு பக்கம் போக சிராஜுடைய கம்பேக் ஸ்பெல் தான் ஆக்சுவலா த பிக்கெஸ்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் த டேன்னு சொல்லணும். அதுதான் சிராஜ் அவர்கள் வந்துட்டு ரொம்ப ரன்ஸை லீக் பண்றாரு, இப்படியே இன்ஸ்விங்ல போட்டுட்டு இருக்கிறாரு, அவங்களும் அடி அடிக்கிறாங்கன்றதெல்லாம் தாண்டி போய் விக்கெட் டேக்கிங்கா மாற ஆரம்பிக்குது. சிராஜுடைய ஸ்பெல்லு டக்குன்னு செட் பேட்ச் பண்ணி எல்லாரையும் அவுட் ஆக்கி கிளப்பி இதுக்கு பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா இங்கிலாந்து வந்து ஒரு பெரிய லீடு எடுத்துட்டு போயிடுவாங்க, எங்கேயோ போயிடுவானுன்ற அளவுக்கு பயம் நமக்கு வந்த நேரத்துல அவங்க வந்து அவங்களையும் அண்டர் 300 நம்மளோட ஒரு 35-40 ரன் அதிகமா அடிக்க வச்சு அவங்களை ஆல் அவுட் பண்றதுக்கு காரணமா இருந்ததே வந்து நம்மளுடைய சிராஜுடைய ஸ்பெல்லு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து சிராஜ் ஒரு வண்டர்ஃபுல்லான ஸ்பெல்லை வந்து போட்டு கொடுத்தாரு. ஸோ இது வந்து சிராஜ் ஒரு பக்கம் பண்ணது. அவருடைய விக்கெட் டேக்கிங் எபிலிட்டிஸ், அவர் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா இல்லாதப்ப இந்த மாதிரி ஒரு நேரத்துலலாம் வந்து இப்படி ஒரு கம்பேக் கொடுக்குறாரு.
அந்த அட்டாக்க லீட் பண்றாரு. பரவாயில்லையேப்பா! இவ்வளோ இடத்துலயுமே வந்துட்டு சீனியர் பவுலரா இருந்து இந்த இடத்துல வந்து ஒரு இத பண்றாரே அப்படின்ற அந்த இம்பாக்ட்ட கிரியேட் பண்ற விஷயம், அவருடைய அந்த ஸ்டாமினா, அவருடைய எனர்ஜி த்ரூ அவுட்டா இருக்கிறத வந்து நம்ம கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். அது வந்து ஒரு வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். பட் அஃப்கோர்ஸ் அவருடைய பவுலிங்ல இன்னுமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் சரி, அதுக்கப்புறம் நம்ம இதுக்கப்புறம் பேச போற அந்த செகண்ட் இன்னிங்ஸ்லயுமே சரி, அவரோட பவுலிங்ல டூ ஃபுல் அப்படின்னு ஒரு லென்த்தையுமே பேட்ஸ்மேனுக்கு வந்து பாடி லைனுக்கு போடும்போது என்ன ஆயிடுதுன்னா, அவங்க நல்லா ஃபிளிக் பண்ணி ஆடிட்டே இருக்கிறாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா மூவ்மெண்ட்டோ, இல்ல ரிவர்ஸ் ஸ்விங்கோ ஓல்டு பால்ல கிடைக்காதப்ப இந்த மாதிரி நேரங்கள்லாம் நல்லா ரன்ஸ் போகுது அவருடைய இதுல. ஸோ அத வந்து அவர் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு 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 அவுட் ஸ்விங்கும் எப்படி பண்ண முடியும் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு அப்படிங்கிறத ட்ரை பண்ணாருன்னா இன்னும் நல்லா இருக்கும். அது வந்து அவருக்கு கொஞ்சம் அவர் டுவர்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்க்ளைன் எப்படின்னு எங்கன்னா இந்த இன்ஸ்விங்க்கு தான். அது ஒரு கன்சர்னா இருக்குது. அது வந்து ஒரு பக்கம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, பிரசீத் கிருஷ்ணாவுடைய லென்த் நல்லா வந்துட்டு ஷார்ட் பாலா போட்டு, போட்டு கொஞ்சம் பயமுறுத்திட்டு இருந்தாரு எல்லாரையுமே. சில இடங்கள்லலாம் வந்துட்டு அவங்க எப்படி ஒரு ஷார்ட் பால் போடுவாங்க. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த இந்த 4வது மேட்ச் முடிஞ்சப்பயே நம்ம வந்து பாஸ்கி சாரோட வீடியோல பேசும்போது நான் சொல்லியிருந்தேன். சார் இந்த பிரசீத் கிருஷ்ணாவ நல்லா எதிர்பார்க்குறோம் சார். நம்ம அவர் வந்து ஒரு இது பண்ணணும். நான் தனியா பேசும்போது அவர்ட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அதனால வந்து இந்த இந்த ஷார்ட் பால வந்து நல்லா எகுற விட்டு போடக்கூடிய பிரசீத் கிருஷ்ணா மாரி ஒரு ஆள் வேணுங்கிறது தான் வந்து எங்களுடைய எதிர்பார்ப்பா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து பிரசீத் கிருஷ்ணா ஒரு டெலிவரீஸ போடும்போது, அது ஒரு நல்ல டஃப்பான ஒரு காம்படிஷனா இருக்குது இங்கிலாந்து பேட்ஸ்மேனுக்கு அகைன்ஸ்டா. நம்மளோட பவுலர் ஒருத்தர் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பண்றாரு அப்படிங்கும்போது, ஸோ அத வந்து நெறைய இடங்கள்ல அவங்க பீட்டன் ஆனது அதெல்லாமே பார்க்கறது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. விக்கெட்ஸும் அவர் கிடைக்க ஆரம்பிக்குதுங்கிறது ரொம்ப சூப்பரான மேட்டர். ஸோ இதுதான் வந்து டே 2ல நடந்த சூப்பர்பான விஷயங்கள். டே 3 பொறுத்தவரைக்கும் இந்தியாவுடைய அட்டாக்கிங் பேட்டிங்க பார்க்க முடிஞ்சது. இந்த சீரிஸ்லயே இவ்ளோ அட்டாக்கிங்கா இந்தியா இவ்ளோ தைரியமா ஆடுனதே கிடையாது. அந்த அளவுக்கு தைரியமான ஒரு இன்னிங்ஸ் எல்லா பேட்ஸ்மேன் கிட்ட இருந்துமே யாருமே வந்து பதுங்கி ஆடவே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு சூப்பர்பான ஒரு ஸ்டார்ட்ன்னு சொல்லலாம். இந்தியாவுடைய இந்த செகண்ட் இன்னிங்ஸ பொறுத்தவரைக்கும். அவங்க ஒரு நல்ல ஸ்கோர் போறதுக்கு காரணமா இருந்ததுமே கூட இதுதான் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஏன்னா இந்த சீரிஸ பொறுத்தவரைக்கும் இந்தியா சில பேட்ஸ்மேன பார்த்திருக்கு இந்த மாரி ஒரு அட்டாக்கிங் பேட்டிங் ஆடி, சில செஷன்ல ஆடி பார்த்திருக்கு. ஆனா இந்த இன்னிங்ஸ பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு டே 3ல ஆடுன இந்த ஆட்டம் அப்படிங்கிறது வந்துட்டு வெறித்தனமான ஆட்டம்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு அப்படி ஒரு அடிய போட்டாங்க. அதுலயும் முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய வாஷிங்டன் சுந்தர்லாம் டே எண்டுல வரும்போது அவர் வந்துட்டு பால் கூட கிடையாது. நம்பர் ஆஃப் பால்ஸ் கம்மி. அதுல ஹாஃப் செஞ்சுரி போட்டிருந்தாருன்றதெல்லாம் சூப்பரான விஷயம். ஸோ இப்படி வந்து நம்முடைய டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ல இருந்து ஆரம்பிச்சு எஸ்.எஸ்.வி. ஜெய்ஸ்வால், கே.எல். ராகுல் எல்லாருமே அடிச்ச பால்கள் வந்து கொஞ்சம் கம்மியாவே எப்பவும் எடுக்கிறத விட எடுத்திருந்தாங்க. ஒரு 70 ஸ்ட்ரைக் ரேட், 60 ஸ்ட்ரைக் ரேட்ல, 50 ஸ்ட்ரைக் ரேட்லாம் கூட சில பேர் ஆடினத நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த அட்டாக்கிங் பேட்டிங் டே 3 பொறுத்தவரைக்கும் இந்தியா கிட்ட இருந்து அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் அன்ஃபோல்ட் ஆனது அப்படின்னு சொல்லலாம் இந்த சீரிஸ்ல. நிறைய பேர் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. முக்கியமா இங்கிலாந்து பவுலர்ஸ் அது பதிலே இல்ல. உங்களுக்கு என்னடா இவங்க இந்த மாதிரிலாம் இப்ப ஆட மாட்டானுங்களே, என்ன இப்படி அடிச்சு ஆடுறானுங்க தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பர் மூவ் பை த இந்தியன் டீம். இது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பிட்சை எவ்வளவு அவங்க ரீட் பண்ணியிருக்காங்க, இங்கிலாந்து பவுலர்ஸ் எவ்வளவு ரீட் பண்ணியிருக்காங்க, அவங்க இன்னும் எவ்வளவு கம்ஃபர்டபுளா ஆகிறாங்க இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா அப்படின்றது இந்த லாஸ்ட் இன்னிங்ஸ் ஆஃப் பேட்டிங்ல இந்த சீரீஸ் நம்ம காட்டினது ஒரு சூப்பரான விஷயம். அடுத்தது ஆகாஷ் தீப் அவருடைய பேட்டிங் என்ன மாதிரி ஒரு ஃபைட்டு. 60 ரன் 70 ரன்லாம் இவர் அடிப்பாரா, என்னையா அது அப்படின்னு யாருக்குமே புரியாத மாதிரி ஒரு பேட்டிங் வந்து இன்னைக்கு ஆகாஷ் தீப் ஆடினாரு. லென்த் பால் போடுறாங்க, ஸ்லாப் பண்றாரு, பட்டு பட்டு பட்டுன்னு மூஞ்சி அடிக்கிறாரு ஃபுல்லா. அதாவது எப்படின்னா அவங்க லென்த் பால் போட்டாலே ஃபுல் ஸ்விங் ஆஃப் த பேட்ல அடிச்சு நவுத்திடுறாரு. போது பால் பவுண்டரிஸுக்கு. ஸோ இவர் வந்து ஒரு பக்கம் ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டாரு. ஓவர் நைட் பேட்ஸ்மேனா வந்த இவர் என்ன மாதிரி ஒரு பேட்டிங்கை காட்ட முடியுன்றத வந்து கொடுத்துட்டாரு. ஸோ இப்படி டாப் த ஆர்டர்ல வந்து இவர் ஆடும்போது இப்போ இன்னைக்கு இவர் அடிச்ச இந்த ரன்ஸ் வந்து பெரிய கான்ஃபிடன்ஸை கொடுக்கும் மற்ற பவுலர்ஸ்க்குமே பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும்ன்றது தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆகாஷ் தீப்புக்கும் பர்சனலா இது ஒரு நல்ல பூஸ்டா இருக்கும் இந்த இன்னிங்ஸ். ஸோ அவருடைய முதல் டெபியூ ஹாஃப் செஞ்சுரி மெய்டன் ஹாஃப் செஞ்சுரி இவர் போட்டதுக்கு அப்புறமா நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஜெய்ஸ்வாலும் ஆகாஷும் சேர்ந்து போட்ட 100 ரன் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும், ஜெய்ஸ்வால் போட்ட செஞ்சுரியா இருக்கட்டும், இது வந்து கேமை சேஞ்ச் பண்ணி இந்தியாவுக்கு கம்ப்ளீட்டா கொண்டு வருது. ஒரு மேட்ச் வின்னிங் நாக்கா அமையறதுக்கு இருந்தா கூட அதுக்கு காரணமா இதுவாக தான் இருக்குன்னு எல்லாரும் பேசுற அளவுக்கு அமைஞ்சுது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இங்கிலாந்துடைய ஃபீல்டிங்ல வந்து அத்தனை டிராப் கேட்சஸ். இதுக்கு முன்னாடி நம்ம இத்தனை டிராப் கேட்ச் எல்லாம் இங்கிலாந்து பண்ணி பார்த்துப்போமானே தெரியல. அதுவும் வந்து ஸ்லிப் கார்டன்ல வந்து அத்தனை டிராப் கேட்ச் பண்றாங்க இவங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். யாராலையுமே நம்ப முடியல. கேரி ஆயிட்டே இருக்குது. விடுறாங்க, டிராப் பண்றாங்க. ஜஸ்ட் ஷாட்ல டிராப் ஆகுது. என்ன நடக்குதுன்னே புரியல. இங்கிலாந்து வந்து செம்ம குழப்பத்துல போயிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய ஸ்லிப் ஃபீல்டர்ஸ் வந்து இதுவரை இந்த சீசன்லயே, இந்த சீரிஸ்லயே பார்க்காத அளவுக்கு அத்தனை டிராப் கேட்சஸ் பண்ணதுங்கிறது வந்து ஒரு பெரிய டிராபேக்கா போயிருச்சு அவங்களுக்கு. அடுத்தது நம்முடைய வாஷிங்டன் சுந்தர் நான் ஏற்கனவே ஆரம்பத்துல சொன்னது. 46 பந்துகள்ல 53 அடிச்சாரு. விட்டு விளாசுறாரு. ஸோ இந்த இன்னிங்ஸ பொறுத்தவரைக்கும் இங்கிலாந்து இதுக்கு முன்னாடி போட்டிருந்த அந்த லென்த் இந்த இன்னிங்ஸ்ல வொர்க் அவுட் ஆகல. இந்தியா வந்து புடிச்சுட்டாங்க. வந்து ஜஸ்ட் டிராப் பண்றானுங்க.
இந்த ஷார்ட் பால் போடாம எதுவும் பண்ணாம ஒரு லென்த் பாலா போடுறாங்க அப்பப்ப. நம்ம வந்து அதுக்கு போய் டொக்கு ஆடிட்டு இருக்கோம். எதுக்கு ஆடணும்? ஆடிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த அட்டாக்கிங் பேட்ஸ்மேனா இவரும் காட்டினாரு. ஸோ நல்ல லீடு கிடைச்சது இந்தியாவுக்கு. 374 டார்கெட்ட எப்புட்றா அடிப்பானுங்க இவங்க? இந்த ஓவல் மைதானத்துல 265க்கு மேலேயே அடிச்சது கிடையாதாமே எவனுமே சேஸ் பண்ணி. அப்ப அவ்வளவுதான் அப்படின்ற மாரி ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட்டும் வந்துட்டு இந்த பக்கம் வந்துருச்சு நம்மளுடைய இந்திய அணிக்கு. இப்ப அவங்களுடைய பேட்டிங் ஆரம்பிக்குது. இங்க என்ன பண்றாருன்னா, சுப்மன் கில்லு நம்மளுடைய டே 3 பொறுத்தவரைக்கும் இந்தியன் டீம ஃபீல்டு செட்டப்பே கொஞ்சம் அட்டாக்கிங்கா வைக்கிறாரு. எப்பவுமே நம்ம டிஃபென்சிவா இவங்க கொஞ்சம் அடிச்சாங்கன்னா அங்கங்க தூக்கி வச்சிருக்கோம். அட்டாக்கிங்கா வைப்போம்டா வாடா அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு. கிட்டத்தட்ட கொஞ்சம் மிக்ஸ் ஆஃப் T20 ஸ்டைலுக்கு வைக்கிறாரு அவருடைய ஃபீல்டு செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து சுப்மன் கில் இந்த தடவை வந்து ரன்ஸை லீக் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்காரு. இவங்க பவுண்டரிஸ் அடிக்க விடக்கூடாது. ஈஸி சிங்கிள்ஸும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இந்த 2 விஷயத்துலையும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்தது நம்மளால பார்க்க முடியுது. அந்த ஃபீல்டிங் செட்டப் ஓரளவுக்கு ஒர்க்கும் ஆச்சு. பட் பவுலிங்கை பொறுத்தவரைக்கும் என்ன பிரச்சனைனா, இப்படி வைக்கும்போது இந்த ஃபீல்டுக்கு இவங்க வந்து ஃபுல் லென்த்ல 2 ஃபுல்லா போட்டுடுறாங்க. அதனால வந்து ட்ரிஃப்டிங் டவுன் லெக்ல 4 நிறைய போய்கிட்டே இருந்துச்சு. இந்த பிரச்சனையை கொஞ்சம் பார்க்க முடிஞ்சது நம்ம. அது வந்து ஓரளவுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதுவே ப்ளஸ் பாயிண்டாவும் மாறிச்சுங்கிறது தான் வந்து இந்த கேமுடைய மிகப்பெரிய ஒரு ஃபன்னு. அத்தனை பவுண்டரிஸை போட்டு இருக்கும்போது அது எப்படி டே 4ல வந்து விக்கெட் டேக்கிங்காகவும் மாறிச்சுங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போறோம். டே 3 பொறுத்த வரைக்கும் வந்து லாஸ்டா டே எங்க முடிகிறார் அப்படின்னா, சிராஜ் வந்து ஒரு ஸ்லோ பால போட்டு நம்மளுடைய கிராலியை வந்து அவுட் ஆக்கி முடிக்கிறார். அதுல தான் வந்துட்டு முடியுது டே. ஸ்லோ யார்க்கர் எதிர்பார்க்கவே இல்லை ஜாக் கிராலி அந்த இடத்துல அவுட். டே 3 முடிஞ்சது. டே 4ல என்ன நடந்துச்சு? சுப்மன் கில் தன்னோட கேப்டன்சில நல்ல டெசிஷன்ஸ் நிறைய எடுக்க ஆரம்பிச்சாரு. டிஆர்எஸ் வேண்டாம் அப்படின்ற ஒரு சூப்பரான டெசிஷன் எடுக்கிறதாக இருக்கட்டும். அப்புறம் வந்துட்டு இந்த ஃபீல்டு செட்டப்ஸ் ஆகட்டும் எல்லாத்துலயுமே டே 4ல வந்து இன்னும் பெட்டரா பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அவருடைய அந்த அட்டாக்கிங் ஃபீல்ட் செட்டப் பத்தி எங்க நம்ம டே 3ல பேசியிருந்தோம். அதே மாதிரி தான் டே 4லயும் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபீல்டு செட்டப் அண்ட் அதுக்கு ஏற்ற பவுலிங்கை பவுலர்ஸ் போடுறது ரெண்டுமே மிக்ஸ் ஆகும்போது இந்தியாவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சது. அதனால தான் சீக்கிரமா வந்துட்டு நம்ம இந்தியன் பவுலிங் அட்டாக்னால இங்கிலாண்டை வந்துட்டு சுருட்ட முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அதை நோக்கி அட்லீஸ்ட் பயணமாக செய்ய முடிஞ்சது அவங்களால. பட் இதுல எங்க பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்னா, நம்மளுடைய சிராஜ் அவர்களுக்கு வந்து ஒரு கேட்ச் ஹாரி ப்ரூக் அடிச்சு அட்டாக்கிங் ஆடிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 25-30 ரன் தான் படிச்சிருக்காரு. அந்த நேரத்துல ஒரு கேட்ச் வருது டீப் பேக்வர்ட்ல. தலைவன் கேட்ச புடிச்சு என்ன பண்ணிட்டாரு, ஃபீல்டு அந்த பவுண்டரி ரோப்பு மேல கால் தூக்கி வச்சிட்டாரு. ரோப் மேல கால் வச்சுன்னு பால் 6 ஆயிடுச்சு. ஐயோ என்னடா மோசம்னு சொல்லி அந்த இடத்துல விட்டது. அதுக்கப்புறம் தொடர்ந்து அதுக்கப்புறம் என்ன ஒரு 80-90 அடிச்சிட்டாரு நம்மளுடைய ஹாரி ப்ரூக். அது வந்து ஒரு மேஜர் செட் பேக்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட மேட்ச் கையை விட்டு போயிடுச்சுன்னு சொல்ற மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து உருவாகுது ஹாரி ப்ரூக் அண்ட் ஜோ ரூட் நடுவில். 2 பேரும் சேர்ந்து செஞ்சுரி பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஆளாளுக்கு செஞ்சுரியும் போடுறாங்க. நம்ம சுப்மன் கில் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஸ்பின்னுக்கு அசிஸ்டன்ஸ் இல்ல, இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட காரணத்தினால நம்ம வாஷிங்டன் சுந்தர 43வது ஓவர்ல தான் உள்ள கொண்டு வராரு. ஜடேஜாவை 53வது ஓவர்ல தான் உள்ள கொண்டு வராரு. பட் இங்க என்ன ஒரு டிபேக்கிள் அப்படின்னா, ஏற்கனவே நம்மளுடைய இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் சூப்பரா போட்டுட்டு இருக்காங்க. விக்கெட் மேல விக்கெட் வருதுன்னா ரைட்டு. பட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போட்டு 2 பேரும் ஹாஃப் செஞ்சுரியை தாண்டிட்டாங்க. 2 பேரும் இப்ப செஞ்சுரி நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி அப்பதான் கொண்டு வராரு இவர் ஸ்பின்னரை. இன்னும் கொஞ்சம் அது அந்த ஹாஃப் செஞ்சுரி போற நிலைமையிலேயே வந்து விக்கெட் எடுக்க முடியாது. ஆளாளுக்கு 50-50 போடுற நிலைமை வந்துட்டாங்க. அப்பயே கொண்டு வந்துருக்கலாம். 2 பேரும் செஞ்சுரி போடுற ஸ்டேஜ் வந்தப்பதான் வாஷிங்டன் வராரு. செஞ்சுரியும் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஜடேஜா வராரு. ஸோ இதனால இந்த 2 ஸ்பின்னை டிலே பண்ணது என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அட்லீஸ்ட் சரி ஸ்பின்னுக்கு அசிஸ்டன்ஸ் இருக்கு இல்ல அதெல்லாம் அடுத்து. பட் உங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னால ஒன்றும் பண்ண முடியலங்கும் போது ஸ்பின்னை கொண்டு வந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. பட் அது அகைன் அது என்னோட தனிப்பட்ட கொஸ்டின் தான். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. பட் சூப்பர்பான ஒரு கேப்டன்சி வந்து டே 4 நல்லா காட்டுறாரு சுப்மன் கில். தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து பேக் பண்றாரு. அதுக்கேற்ற மாதிரி வந்து ரிசல்ட்டும் கிடைக்க ஆரம்பிக்குது. இப்போ இந்தியா வெறும் 3 விக்கெட் எடுத்தா வின்னுங்கிற ஸ்டேஜுக்கு எங்க வருது அப்படின்னா, அவங்க வெறும் 3 விக்கெட்ஸ் லாஸ் பண்ண இடத்துல டக்குனு 4th, 5th, 6th 3 விக்கெட் விழுது. அதுல இந்த செட் பேட்ஸ்மேன் 2 பேர் ஹாரி ப்ரூக் அண்ட் ஜோ ரூட் பிக் சக்சஷன்ல அவுட் ஆறாங்க. 300க்கு 3 இருந்தவங்க 320-30க்கே வந்துட்டு 6 விக்கெட்டையும் விட்டாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, மழை வந்து மேட்ச் வந்து நின்றுது. இதுக்கப்புறம் திரும்ப போதுண்டா சாமின்னு சொல்லி நிப்பாட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் எதுவும் பெருசா விளையாடாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, நாளைக்கு டே 5 நீங்க வரும்போது 3 விக்கெட் எடுத்தா போதும். ஒருவேளை கிறிஸ் வோக்ஸ் வந்து நல்லா விளையாடிட்டாரு, பேட்டிங் பண்றது நான் ரெடின்னு உள்ள வந்துட்டாரா, நீங்க 4 விக்கெட் எடுக்கணுங்க. அவர் வரலன்னா 3 விக்கெட் எடுத்தா போதும் அப்படின்ற ஒரு நிலைமை கிரியேட் ஆகுது. நம்ம இந்தியன் டீம் இறங்கி வீட்டுக்கு போறாங்க. ரூமுக்கு போறாங்க. இங்கிலாந்து ரூமுக்கு போகுது. நாளைக்கு காலையில பாக்குறேன்டா அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்பணும். அந்த ஒரு இது வந்து டே 4 எண்ட்ல ஒரு மிகப்பெரிய டிராமா டே 5ல காத்துட்டு இருக்குது அப்படின்றத எல்லாரோட மைண்ட்லயுமே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்குது. இப்போ டே 5 3 விக்கெட் 4 விக்கெட் எடுக்கணும் கிறிஸ் வோக்ஸையும் சேர்த்து அப்படின்ற ஒரு நிலைமையில இந்தியா உள்ள வருது. எஸ் ஆமா, கிறிஸ் வோக்ஸ் பேட்டிங்க்கு தயார்ன்ற நிலைமையில ஜெர்சியில இருக்கிறாரு. கையை கட்டிக்கிட்டு கையை அந்த இதுக்குள்ள வச்சு டிஷர்ட் மேல வச்சு ஜெர்சி மேல வச்சு அதுக்கு மேல அந்த அந்த இது போடுவாங்க தெரியுங்களா,
அந்த ஒரு உள்ளன் இது அவங்க போடுவாங்க பாருங்க, அந்த ஒரு இது மேல. அந்த ஓவர் ஷர்ட் போட்டிருக்கிறாரு. உள்ளுக்குள்ள கை நல்லா கட்டி ஸ்டிஃபா இருக்கு. புரோக்கன் ஆர்ம். இதோட இன்னைக்கு வந்துட்டு நம்மளுடைய இவரு விளையாடுறதுக்கு காத்துட்டு இருக்காரு. அப்ப இப்போ இந்தியாவுக்கு 4 விக்கெட் தேவைங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இந்த நிலைமையில இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் யாரு போடுறா அப்படின்னா, இந்த 35 ரன் மட்டும் அடிக்கணுன்ற நிலைமையில பிரசித் கிருஷ்ணா கண்டினியூ பண்றாரு. விட்டுட்டு போன அந்த ஓவர், அதாவது நேத்து விட்டுட்டு போன ஓவர் டே 4ல. இப்ப இந்த இடத்துல வந்த பால் ஒரு ஷார்ட் பிட்ச்டு பால் போடுறாரு பாடிலுக்கு. அழகா தட்டுறாரு. லெக் சைட்ல பாலு 4க்கு போகுது. ஜேமி ஓவர்டனுடைய ஃபர்ஸ்ட் ரன்ஸ் ஃபார் த மேட்ச். 4 ரன் கிடைச்சிருச்சு. ரைட், ஓகே. அடுத்து ஒரு பால் போடுறாரு. அது வந்து எட்ஜ் ஆகி பின்னாடி வந்து அண்டர் எட்ஜ் ஆகி பின்னாடி பவுண்டரிக்கு போயிருது. 2 பவுண்டரி ஒரே ஓவர்ல. இப்ப லைன் அண்ட் லென்த்தை கொஞ்சம் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ற, அதனால எதுவும் ஆகல நம்மளுடைய பிரசித் கிருஷ்ணா. அதர் ரெண்டுல முகமது சிராஜ் வந்து போடுறாரு. அவருக்கு அவுட் ஸ்விங் கிடைக்குது. அதாவது பால் ரிவர்ஸ் ஆகுது. இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு வெளியே போகுது பால். ஜென்ரலா நம்ம முகமது சிராஜ் வந்து இன் ஸ்விங் பண்றக்கூடியவர் தான். அவுட் ஸ்விங் கெப்பாசிட்டி இல்லை. ஆனா இந்த ஓல்டு பால் அவுட் ஸ்விங் ஆகுதுங்கும் போது இப்போ இந்தியா இன்னும் ஒரு 3 ஓவர்ல இல்ல 2 ஓவர்ல வந்து இன்னும் மாத்தணுன்ற சிச்சுவேஷன் வந்துருச்சு இப்போ. ஆனாலும் இந்தியா நியூ பால் இப்போ எடுக்கல. ஏன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்விங் ஆகுதும் போது யூட்டிலைஸ் பண்றாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு விக்கெட்டும் கிடைக்க ஆரம்பிக்கும். சிராஜ் முதல்ல ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. ரைட்டு அவுட் 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 அப்படின்னு எல்லாம் காத்து அம்பையர் ஆமான்னு சொல்ல இவங்க வந்துட்டு அதுக்கு அப்பீல் போக கடைசியில் ஆமா அவுட்னு ஆயிடுச்சு. அடுத்த விக்கெட் வருது. அடுத்தது ஒரு அவுட். 2 விக்கெட் இப்போ போயிடுச்சு. 2 விக்கெட் தான் பாக்கி இருக்குது அப்படின்னும் போது 8 விக்கெட் லாஸ்ல இன்னும் 17-21 ரன் அடிக்கணும் அப்படின்ற நிலைமையில இங்கிலாந்து வந்துட்டு நெஞ்சு அப்படியே பிடிச்சி நிக்கிறாங்க. அடிச்சிருவோமாடா அப்படின்ற மாதிரி. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஒரு கேட்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடைக்குது. அந்த கேட்சை வந்து நம்மளுடைய இவர் ஆகாஷ் தீப் லாங்ல வந்து விட்டுறாப்புல. ஸோ என்னடா இது குறும்பு அப்படின்னா வந்துட்டு லாங் ஃபீல்டில் வந்து லாங்காக நின்றுருந்த அவர் நல்லா உள்ள தள்ளி நின்று இருக்காரு. எதுக்குன்னு தெரியல. சிங்கிளை ஸ்டாப் பண்ணுறதுக்கு போலது மைண்ட் செட். ரோப்பு கிட்ட நின்றுருந்தாருன்னா அது கேட்ச் அழகா தாவி பறந்து 6 போயிடுச்சு பால். இப்போ கஸ் ஆட்கின்சனுங்கிறது உரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஏற்கனவே நடுவில் இந்த 9வது விக்கெட் வரை போயிடுச்சு பார்த்துங்க. இப்போ 9 விக்கெட்ஸ் போன நிலைமையில கஸ் ஆட்கின்சன் இந்த அடி அடிக்கும் போது எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. என்னன்னா அதர் எண்ட்ல இருக்கிறது கிறிஸ் வோக்ஸ் உள்ள வந்துட்டாரு. தலைமை கை உடஞ்ச கையோட உள்ள வந்து நின்றுட்டு இருக்கிறாரு. 3 விக்கெட் போயிடுச்சுன்னு ஒரே ஒரு விக்கெட் தான் வின்னு. ஆனா கிறிஸ் வோக்ஸ் இப்போ அந்த சைடு போக முடியாது. ஏன்னா அவர் ஒத்த கை இப்படி இருக்குது. ஒரு கையில என்ன பேட்டிங் பண்ண முடியவே முடியாது. ஸோ ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நான் இப்போ உள்ள வந்தேன் அப்படின்னா அட்லீஸ்ட் 9 விக்கெட்ல மேட்ச் முடியாது. இன்னொரு விக்கெட் இருக்கும். அதர் எண்ட்ல இருக்கிற அந்த பேட்ஸ்மேன் அடிக்க முடியும் அப்படின்றது தான் இப்போ வாய்ப்பு. கஸ் ஆட்கின்சனுக்கு என்ன அப்படின்னா, ஓவருடைய கடைசி பால் நான் என்ன பண்ண போறேன், ஓடணுமே நீ ஓடுவியா அப்படின்றாரு நம்ம கிறிஸ் வோக்ஸ். சரி ஓகே நான் ஓடிடுறேன் அப்படின்றாரு. அதே மாதிரி லாஸ்ட் பால் ஓடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அந்த பால் நம்ம கீப்பர் த்ரூ ஜுரலுக்கு கிளவுஸை கலட்டாம என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா த்ரோ விட்டுறாரு. கீப்பர் ரெண்டுல ஆல்ரெடி வந்து அதர் ரெண்டுல இந்த கஸ் ஆட்கின்ஸ் கிறிஸ் வோக்ஸ் ஓடி உள்ள வந்துட்டாரு. சிராஜுக்கு காண்டு கையில பாலை பிடிக்க முடியாம என்னடா பண்ண, என்கிட்ட கையில கொடுக்க வேண்டியதானா, நான் அடிச்சது பண்ண அதர் ரெண்டுல அப்படின்னு சொல்லி சுப்மன் கில் டென்ஷன் ஆகிட்டாரு. த்ரூ ஜுரலுக்கு ஒரே சோகம். சரி ரைட் ஓகே போயாச்சு. அடுத்த இதே மாதிரி போகுது. கடைசி பால் திரும்பவும் லைட்டா தட்டி விட்டு சிங்கிள் ஓடிதாரு. நடுவில் ஒரு டபுள்லாம் வேற ஓடுறாங்க. இதுல என்ன ஆயிருதுன்னா கிறிஸ் வோக்ஸ் கையை பிடிச்சிக்கிட்டு அந்த வலியில ஓடும்போது கையை ஜர்க் ஆகும். உங்களுக்கு உடஞ்ச கையை வச்சு நீங்க எப்படி ஓடுவீங்க? உங்க உடம்பு ஷேக் ஆகும்போது வலி வலிக்கும். வலி அதிகமாயிட்டே போகுது. சொல்றாரு இதுக்கு மேலே என்னால சிங்கிள் ஓட முடியாது, நீ எப்படியாவது அடிச்சு மட்டும் எடுத்துட்டு ரன்ஸ் அப்படின்றாரு. பட் அதுக்கும் அப்புறமாவும் ஒரு சிங்கிள் ஓடுற நிலைமை வருது. அதையும் ஓடி எடுக்கிறாங்க. எப்படியோ மேட்ச் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு 11 ரன் அடிச்சா போதும். ஒரு பவுண்டரி வேற போயிடுச்சு. 11 ரன் அடிச்சா போதும் மேட்ச் ஜெயிச்சிடலான்ற நிலைமை வரைக்கும் மேட்ச் போகும்போதும் இந்தியாவுக்கும் வாய்ப்பு இருக்குது, இங்கிலாந்துக்கும் வாய்ப்பு இருக்குது. மேட்ச் 2 பக்கமும் வந்து ஈக்குவலா நின்றுகிட்டு இருக்குது. ஈவன்லி பாய்ஸ்டு கரெக்டா சொல்லணும் அப்படின்னா அந்த நிலைமையில என்ன ஆகுதுன்னா, நம்ம சிராஜ் அவர்கள் ஒரு ஓவரை போடுறாரு. இறக்குறாரு பாலை வந்து நேரா அப்படி கையில இருந்து பால் டெலிவரி கொஞ்சம் நல்லா உள்ள வந்து அப்புறம் டெலிவரி பண்றாரு. அவருடைய இந்த கை ஆர்ம் ரொட்டேஷனுடைய ஸ்பீடுக்கும் அவர் பேட்ஸ்மேனுடைய ஜட்ஜிங்க்கு டைம் மிஸ் ஆகுது. அவர் பேட்டை வைக்கிறாரு. ஃபுல் யார்க்கரு பால் உள்ள இறங்கி போல்டு. கஸ் ஆட்கின்சன் சுத்த போய் 6 அடிக்க போய் இந்த தடவை அவுட் ஆயிட்டார். ரைட். ஸோ இப்போ இந்தியாவுக்கு விக்டரி கிடைச்சிருச்சு. என்ன மாதிரி ஒரு வின் இது, என்ன மாதிரி ஒரு மேட்ச். 2 டீமுமே ஈக்குவலா போட்டி போட்டுருக்காங்க. அன்னைக்கு ரிஷப் பண்ட் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு நிலைமையிலையும் மேட்ச் ஆட வந்தார். அந்த கால் உடஞ்ச நிலைமையிலாம் இன்னைக்கு ஒரு கையை உடஞ்சிட்டு ஒரு கையில விளையாடுறதுக்கு நான் வரண்டான்னு வந்து நிற்கிறேன். ஸோ இந்த 2 டீமுமே ஈக்குவலா வந்து சூப்பரா வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. எஸ் அஃப்கோர்ஸ் சில இடங்கள்ல இங்கிலாந்துடைய டீம் பிளேயர்ஸ் பண்ண விதமோ அவங்களுடைய கேப்டன் நடந்துகிட்ட விதமோ 4வது டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம், விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அழகா அந்த மேட்ச் வந்து எல்லாரும் பழைய விஷயங்களை மறந்து மாறுற அளவுக்கு சில நொடிகள் நடக்கும். அந்த மாதிரி சில நொடிகள் தான் இன்னைக்கு கிறிஸ் வோக்ஸ் உள்ள வந்ததா இருக்கட்டும், நம்மளுடைய இந்தியன் பவுலிங் அட்டாக் நம்ம சிராஜ் வந்து ஒரு 3 விக்கெட் எடுத்ததா இருக்கட்டும், 4 விக்கெட் வின்ல அவர் மட்டுமே 3 எடுத்து இப்படி ஜெயிப்போம் 35 ரன் டிஃபெண்ட் பண்ணி காட்டுவோம் டே 5 அப்படின்றது வந்து யார் எதிர்பார்த்துருப்பா. ஸோ
கம்ப்ளீட்லா வந்துட்டு வந்து ஒரு 2 டீமுமே ஈக்குவலா அவங்களோட எஃபோர்ட்ட போட்ட காரணத்தினால வந்து சூப்பர்பா அன்ஃபோல்ட் ஆகி இந்த மேட்ச் இப்படி முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் 5 நாட்கள்ல நடந்த சம்பவங்கள். ஸோ இந்த டே 1லேருந்து 5 வரைக்கும் நடந்த ஒவ்வொரு விஷயங்களையுமே சேர்த்து வச்சு இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்கும்போது நீங்க அத நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா வந்துட்டு இதே மாரி அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் எப்படி ஒரு மேட்ச் நடந்துச்சுங்கிறத நான் உங்கள்ட்ட வந்து பார்த்து சொல்லப் போறேன். இன்னொரு சூப்பரான வீடியோல உங்கள பார்க்கும் வரை விடைபெறுவது உங்கள் பா. ஓகே பாய்.